சாத்தான் சொல்லுகிற பெரிய பொய் பச்சை பொய்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. என்ன தெரியுமா? உன்னை தேவன் கைவிட்டுட்டாரு, உன்னை தேவன் மறந்து விட்டாரு, உன்னை தேவனுக்கு பிடிக்கல. இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்கு யார் கொடுக்கறாங்க? என்ன தேவன் கைவிட்டாருன்னு நினைக்கிறேன், என்ன தேவன் மறந்துட்டாரு, என் ஜெபத்துக்கு பதில் வரல, நான் கேட்டது ஆண்டவர் தரமாட்டாரு, எல்லாருக்கும் கொடுக்கிறாரு, நானா அவருக்கு பிடிக்கல என்கிற எண்ணங்கள் உங்களில் வருதாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தவங்களுடைய விசுவாசம் என்ன ஆயிடுங்க? விசுவாசம் மற்றவங்களை ஆயிடுவாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கிறவங்க சோர்ந்து போவாங்க, விசுவாசத்திலே விழுந்துருவாங்க. பொய்களை நம்பாதீங்க. பிசாசுக்கு ஆண்டவர் சொன்ன பேர் என்னன்னா, அவன் பொய்யன், பொய்க்கு பிதா, அவன் பொய்யை பிறப்பித்தவன் அவனே. இயேசு ஆண்டவரின் அன்பு மாறாது. இயேசு கிறிஸ்து உன்னை கைவிட மாட்டாரு, உன்னை விட்டு விலக மாட்டாரு. அவர் உன்னை என்றைக்கும் மறக்க மாட்டாரு. என்னை இயேசு கிறிஸ்து மறக்கவில்லை. என் ஜெபங்களுக்கு பதில் அவர் கொடுப்பாரு. என் பாவத்தினால நான் இந்த நிலைமையில் இருக்கிறேனே தவிர என்னை அவர் கைவிடவில்லை. நானே அவரை விட்டு தூரம் சென்றேன், அவர் எனக்கு தூரமாகவில்லை என்று நீங்க உணர்ந்தா, ஆண்டவரே என்று சத்தமிட்டால் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை தூக்கி எடுப்பதற்கு, உங்களை அணைத்து கொண்டு முத்தமிடுவதற்கு, நீங்க இழந்து போனதெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க, ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவதற்கு, ஒரு தகப்பன் சுமப்பது போல தம்முடைய தோள்களில் உன்னை சுமக்க நம்முடைய பரம பிதா ஆசையோடு இருக்கிறாரு. சாத்தானின் பொய்களை நம்பாதீங்க. பாவத்திலே விழுந்தனோ, செய்யக்கூடாதது செய்தனோ, தேவனுக்கு கீழ்ப்படியலனோ, இனி நீ தேவனுக்கு உதவ மாட்ட, தேவன் உன்னை பயன்படுத்த மாட்டாரு, தேவன் உன்னை கைவிட்டார் என்ற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களிடத்தில் அவர் நாள் முழுவதும் கைகளை நீட்டிய வண்ணமாகவே இருக்கிறாருங்க. அவர் கைகளை நீட்டி கீழ்ப்படியாதவனாகிய உன்னை, எதிர்த்து பேசுகிற உன்னை இன்னும் மன்னிப்பதற்கு, இன்னும் அணைத்துக் கொள்வதற்கு, இன்னும் உனக்கு ஆதரவை கொடுக்க எப்பவுமே அவர் நாளெல்லாம் கைகளை நீட்டி இருக்கிறாருங்க. ஏசாண்டவருடைய அன்பை உணர்ந்து அந்த கெட்ட குமாரன் திரும்பி வந்தது போல திரும்ப அவர் பாதத்துக்கு நீ வந்தால், உன்னை சிட்சிக்க மாட்டார், மன்னிப்பாரு. உன்னை துரத்தி விட மாட்டார், அரவணைப்பாரு. உன்னை வெறுக்க மாட்டார், முத்தமிடுவாரு. நீ இழந்து போனது எல்லாம் திரும்ப உனக்கு கொடுப்பாரு.